நேற்று நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி நம்ம சேப்பாக்கம் மைதானத்தில் முதல் முறையாக 200க்கும் அதிகமான ரன் எடுத்து அதை டிஃபெண்ட் பண்ண முடியாமல் மோசமாக தோல்வி அடைஞ்சிருந்தாங்க. இப்படி இருக்க இந்த மேட்சின் தோல்விக்கு அப்புறமா கேப்டனான ருத்ராஜ் பார்த்தீங்கன்னா போஸ்ட் மேட்ச் ப்ரெசன்டேஷனில் ஒரு விதமாக ரொம்பவே நெகிழ்ச்சி அடைஞ்சு கண் கலங்கக்கூடிய அளவுக்கு அவர் பேசியிருந்தார். அப்போ ஒரு முக்கியமான விஷயத்தையும் ருத்ராஜ் சொல்லியிருக்காரு. ஸோ அது என்ன அப்படின்னா, எம்எஸ் தோனி எவ்வளவோ சொன்னார் இந்த பிளேயரை இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் நீ நம்பாத அப்படின்னு. ஆனால் அது எல்லாத்தையுமே நான் பெருசாக கருத்தில் கொள்ளாமல் அந்த பிளேயரை மேட்ச்சில் சேர்த்தது தற்போது இந்த மேட்சின் முக்கியமான தோல்விக்கு காரணமாக இருந்திருக்கு அப்படின்னு ருத்ராஜ் வருத்தப்பட்டு கண் கலங்கி போஸ்ட் மேட்ச்சில் தோல்விக்கு அப்புறமா நேற்று பேசியிருக்காரு. ஸோ அந்த வகையில் ருத்ராஜ் தோல்விக்கான காரணமாக அவர் குறிப்பிட்டிருந்ததில் சேப்பாக்கம் மைதானத்தில் இது வரைக்கும் 200க்கும் அதிகமான ரன்கள் எடுத்தால் நாங்கள் சுலபமாக வெற்றி பெற்றிருக்கோம். ஆனால் இன்னைக்கு ஜெயிக்க முடியாமல் போனதுக்கு முக்கியமான காரணம் லக்னோ சூப்பர் ஜெயிண்ட் அணி பக்கம் எல்லா பேட்ஸ்மேன்களையும் நாங்கள் சீக்கிரமாக அவுட் பண்ணோம். ஆனால் ஸ்டோய்னிக்ஸ் அவருடைய விக்கெட்டை எங்களால் குறிப்பிட்ட நேரத்தில் வீழ்த்த முடியல. அதுக்கு எங்களுக்கு எதிராக இருந்த மிகப்பெரிய ஒரு முக்கியமான காரணமே இன்னைக்கு டியூ ஃபேக்டர் தான். முதல் 10 ஓவர் வரைக்கும் எங்களால் மேட்சை எங்களுடைய கட்டுப்பாட்டுக்கு உள்ளே கொண்டு போக முடிஞ்சுது. ஆனால் கடைசி 10 ஓவருக்கெல்லாம் மைதானத்தில் பனிப்பொழிவு அதிகமாக இருந்தது. ஃபீல்டர்கள் பந்தை பிடிக்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. பவுலிங் பண்ணுறதுக்கும் ரொம்ப கடினமாக இருந்தது. சரியான லைன் அண்ட் லென்த் கிடைக்கவே இல்லை. ஸோ இது எல்லாத்தையுமே ஸ்டோய்னிக்ஸ் அவர் கரெக்டாக பயன்படுத்தி செஞ்சுரி அடித்து அவங்களுடைய அணியை வெற்றி பெற வச்சுட்டாரு. டோட்டலில் பார்க்குறப்ப கடைசி ஓவரில் 17 ரன்கள் வெற்றியின் டார்கெட்டாக தேவைப்பட்டிருந்தது. அது கூட இன்னொரு ஒரு 20 ரன் 15 ரன் கூட இருந்தால் கூட இந்த மேட்ச்சில் நாங்கள் நிச்சயமாக ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்திருக்கும். அந்த வகையில் எம்எஸ் தோனி ஆட்டம் துவங்குறப்பவே என்கிட்ட டேரின் மிச்சல் அவரை அணியில் சேர்க்க வேண்டாம், அவருக்கு பதிலாக வேற பிளேயரை சேர்க்கலாம் அப்படின்னு தான் தோனி அவர்கள் என்கிட்ட குறிப்பிட்டிருந்தாரு. அவருக்கு பதிலாக வேற பிளேயரை சேர்க்கலாம் அப்படின்னு தான் தோனி என்கிட்ட சொன்னார். ஆனால் டேரின் மிச்சல் அவரும் என்கிட்ட நான் டாப் ஆர்டரில் பேட்டிங் இறங்கினா கண்டிப்பாக தன்னால் பவர் பிளே முடியறதுக்குள்ளேயே சில கணிசமான ரன்களை எடுக்க முடியும். டெப்த் ஓவர்களில் தான் இறங்குறதால தான் தன்னால் சரியாக பேட்டிங் பண்ண முடியல அப்படின்னு டேரின் மிச்சல் என்கிட்ட சொன்னார். அதை நம்பி தான் தோனி அவருடைய பேச்சை மீறி இந்த மேட்ச்சில் அவருக்கு டாப் ஆர்டரில் பேட்டிங் தரப்பட்டிருந்தது. ஆனால் கடைசியாக அதுவே தோல்விக்கான ஒரு வகையில் ஒரு சின்ன காரணமாக அமைஞ்சுது அப்படின்னு ருத்ராஜ் போஸ்ட் மேட்ச்சில் சேப்பாக்கம் மைதானத்தில் நம்ம சிஎஸ்கே தோல்வி அடைஞ்சதை நினச்சி கண் கலங்கி வருத்தப்பட்டு தோல்விக்கான காரணமாக தோனி அவர் பேச்சை கேட்காததும் ஒரு காரணம் அப்படின்னு ருத்ராஜ் குறிப்பிட்டிருந்தார். ஸோ அந்த வகையில் நம்ம சிஎஸ்கே தோல்வி அடைய என்ன காரணம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? உங்கள் கருத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள்.